Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆடுகளம் சீரியல் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த சீரியலோட ப்ரொமோவை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே இந்த சீரியல் லான்ச் பண்ணாமல் வெயிட்டிங்கில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பல சீரியலோட ப்ரொமோவை லான்ச் பண்ணி அந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 100 எபிசோட்ஸே டெலகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே இந்த சீரியலை டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கிடைக்கல. ப்ரைம் டைமில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த சீரியல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த சீரியலோட சரிகமட்டே ஸோ ப்ரைம் டைமில் ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கிடைக்கிறதுக்காக தான் இன்னுமே இந்த சீரியல் வெயிட்டிங்கில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ப்ரைம் டைமில் 10 மணிக்கு வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நியூஸஸ் ஷேர் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக என்ன நியூஸ் கொடுத்தாங்க, பிப்ரவரி லாஸ்ட் மந்த்லையாவது டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க சன் டிவி அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் கிடச்சிச்சு. இப்போ பிப்ரவரி லாஸ்ட் மந்த்து வந்துருச்சு, இன்னுமே எந்த அப்டேட்டும் கிடைக்கல. இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் சன் டிவியில் ஒரு நியூ சீரியலோட ப்ரொமோவை லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் அட்லீஸ்ட் ஆடுகளமாக இருக்குமா அப்படின்னா அது வேறு சீரியலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பல குழப்பங்களுக்கு நடுவில் தான் இருக்காங்க ஆடுகளம் ஃபேன்ஸ். எல்லா ஃபேன்ஸும் எப்போ தான் இந்த சீரியல் வரும்னு சொல்லி அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் உதயா டிவியில் அன்எக்ஸ்பெக்டடாக சிந்து பைரவி அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு நியூ சீரியலோட ப்ரொமோ லான்ச் பண்ணாங்க. ஆடுகளம் சீரியலோட ப்ரொமோ எப்படி இருந்துச்சோ அச்சஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் அந்த சீரியலோட ப்ரொமோவுமே இருந்துச்சு. ஸோ ஆடுகளம் சீரியலோட ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட பல மாதமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 200 எபிசோடாவது எடுத்திருப்பாங்க போல், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் தமிழில் டெலகாஸ்ட் ஆக வேண்டிய ஆடுகளம் சீரியலோட கன்னடா வெர்ஷனோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பெரிய டவுட் வந்துடுச்சு. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. சீரியலோட ப்ரோமோ அச்சஸில் இருக்கிறத வச்சு நமக்கே தெரிஞ்சு போச்சு அப்படி தான் போல். ஸோ தமிழில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த சீரியலை ரீமேக் பண்ணி வேறு லாங்குவேஜெலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க. எப்போ தாங்க தமிழில் வரும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ரொம்பவுமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. நானுமே ஆடுகளம் சீரியலுக்காக ரொம்பவுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு தெரில. சரி காத்திருப்போம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.